வணக்கம், நமஸ்காரம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நீட் எக்ஸாம் பற்றி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. நீட் எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் நடக்குது. பட் தமிழ்நாட்டில் சில பேர் நீட் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் அவசியம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ பேர் நீட் எக்ஸாம் 2024 எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2024ல் 23,33,162 பேர் இருக்காங்க. எவ்வளோ சீட்டுகள் இருக்குது நீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,08,000 சீட்டு தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அக்ராஸ் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. அப்போது 1,08,000 சீட்டுக்கு 23 லட்சம் பேர் விரும்பினால், அப்போ அந்த போட்டித் தேர்வு வைக்க தானே வேணும். இப்போது ஒரு ஸ்கூலில் 23 பேர் ஓடுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 3 பேருக்கு தான் ப்ரைஸ் தர முடியும். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓட தானே சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, முதல்ல வர 3 பேருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஹெட் மாஸ்டரோட பிள்ளையே ஓடினா கூட, அவர் முதல் 3 பேரில் வந்தால் தான் அவருக்கு அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த பையனுக்கு. இல்லாட்டா ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் நீட் எக்ஸாம் அவசியம் தேவை. இந்த நீட் எக்ஸாம் இல்லாமல் நம்மளால் வந்து நல்ல தரமான மாணவர்களை தேர்ந்தெடுக்க இயலாது. அதனால் யாருமே நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதேமாதிரி மாணவர்களும் நீட் எக்ஸாம் யாராவது கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களுடைய நன்மைக்கு தான் வைக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு காம்படிஷனில் பெஸ்ட்டு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் அவங்கவுங்க பணம் நிறைய வாங்கிக்கிட்டு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிக்கிட்டு, படிப்பில் திறமை இல்லாதவர்கள் கூட இதில் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சீட் கொடுத்துருவாங்க காலேஜில். அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நீட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீட் எக்ஸாம் அவசியம் தேவை. நன்றி, வணக்கம்.